Very good morning, everyone. Myself N. Yuva Rajarajan. Please subscribe and share my channel. Press bell button for getting notifications. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் யுவா ராஜராஜன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் கிடைக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நேச்சர் ஆஃப் எக்கனாமிக் தியரிஸ், ரேஷ்னாலிட்டி அண்ட் ஈக்லிபிரியம். ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்கனாமிக்ஸ்ன்றது சோஷியல் சயின்ஸ். மற்ற சயின்ஸில் இருக்க தியரிஸ் மாதிரி எக்கனாமிக்ஸில் இருக்க தியரிஸ் வந்து கிடையாது. அது ஏன் அப்படின்றத பார்ப்போம். தட் இஸ் அதோட நேச்சர்ஸ் இப்போ வந்து பார்ப்போம். நேச்சர் ஆஃப் எக்கனாமிக் தியரிஸ் அண்ட் லாஸ். ஃபஸ்ட்டு தியரினா என்ன, லானா என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ தியரின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் வந்து பண்ணுறாங்க. ரிசர்ச் பண்ணி they give some finding. அந்த ஃபைண்டிங் வந்து இன்னொருத்தர் செக் பண்ணி அது ஓகே அப்படின்னு சொல்லிட்டாருன்னா இட் பிகம்ஸ் தியரி. அவர் சொல்கிற விஷயம் அக்செப்டட் யூனிவர்சலி அப்படின்னா தட் தியரி பிகம்ஸ் லா. சரிங்களா? ஓகே, இப்போ எக்கனாமிக் தியரி பற்றி ஆல்ஃப்ரட் மார்ஷல் என்ன சொல்கிறாருன்னா, எக்கனாமிக் தியரிஸ் ஆர் நாட் எக்ஸாக்ட் அண்ட் டெஃபினட். அதாவது எக்கனாமிக்ஸில் இருக்க தியரிஸ் வந்து சயின்டிஃபிக்காக இருக்கிற தியரிஸ் மாதிரி எக்ஸாக்டாகவும் டெஃபினட்டாகவும் இருக்காது. பட் இட் இஸ் எ மியர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டெண்டன்சிஸ். என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் நம்மளால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ எக்கனாமிக்ஸ் தியரிஸில் வந்து சயின்டிஃபிக்காக எதுவுமே இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியும் கிடையாது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்கனாமிக்ஸ்ன்றது வேர் எவர் பாசிபிள் இட் ஆக்ட்ஸ் லைக் எ சயின்ஸ். எங்கெல்லாம் அதால் சயின்ஸாக இருக்க முடியாதோ அந்த இடத்துல இட் ஆக்ட்ஸ் லைக் எ நான் சயின்ஸ். எக்கனாமிக்ஸ் தியரியில் மெயினாக சொல்கிறது ஒரு ஹியூமனோட பிஹேவியரை தான் வந்து ஒரு எக்கனாமிக்ஸ் சொல்லுது. பட் ஒரு ஹியூமன் வந்து எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்களா? ஒரு மிஷின் இருக்குது, ஃப்ளோர் மேக்கிங் மிஷின், அதாவது மாவு அரைக்கிற மிஷின் இருக்குது. அந்த மிஷினை போய் நீங்கள் திட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. அப்போ இந்த மிஷினோட அவுட்புட்டில் வந்து எதனா மாற்றம் இருக்குமா? இருக்காது. இதே ஒரு ஹியூமன் இருக்கான், ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான், அவன் எதனா ஒரு அவுட்புட் கொடுத்துட்ருக்கான். அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் அந்த ஒரு ஹியூமன் பீங்கை திட்டிகிட்டே இருக்கிறீங்க. அப்போ அந்த இடத்துல அவுட்புட் சேஞ்ச் இருக்குமா? இருக்காதா? இருக்கும். ஏன்னா ஒரு ஹியூமன்ற ஒரு விஷயம் அதில் இன்வால்வ் ஆகும்போது நம்மளால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. பட் மோஸ்ட்லி ஒரு ஹியூமன் எப்படி பிஹேவ் பண்ணுவான்றதை நம்மளால் சொல்ல முடியும். இப்போ மோஸ்ட்லி இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு ஹியூமன் பீயிங் எதுக்காக வேலைக்கு போகிறான்? சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக. எதுக்காக பிஸ்னஸ் பண்ணுறான்? சம்பாதிக்கணுன்றதுக்காக. சரிங்களா? எல்லா ஹியூமன் பீயிங்கும் சம்பாதிக்கணும்னு மட்டும் தான் நினைக்கிறாங்களா? அதை நம்ம சொல்ல முடியாது. இப்போ சேஜஸ் இருக்காங்க, அதாவது சாமியாருன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? சாமியார், சேஜஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பணம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காட்டில் வாழ்வாங்க, இல்லை மலையில் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம எக்கனாமிக்ஸ் தியரிஸை கொண்டு போய் அப்ளை பண்ணி அவர் வந்து காசு கொடுத்தா அது செய்வார், சம்பளத்துக்கு வேலை செய்வார் நம்மளால் சொல்ல முடியாது. சரிங்களா? ஸோ அப்போ எக்கனாமிக் தியரிஸ் வந்து எப்படி சொல்லலாம்னா சயின்டிஃபிக் தியரி மாதிரி எக்ஸாக்டான ஒரு விஷயம் கிடையாது. பட் என்ன பண்ண ட்ரை பண்ணதுன்னா எக்கனாமிக் தியரிஸ் ஹியூமன் பிஹேவியரை சயின்டிஃபிக்காக ஸ்டடி பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் சயின்டிஃபிக் நேச்சர் ஆஃப் எக்கனாமிக் லாஸ். இப்போ சொன்ன மாதிரி ஹியூமன் பிஹேவியரை சயின்டிஃபிக்காக ஸ்டடி பண்ணி ரிசல்ட் கொடுக்கறதுனால எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் சயின்டிஃபிக் நேச்சர். ஸோ இஃப் யூ அப்சர்வ் எ மேன் இன் யூஸிங் இஸ் ஸ்கேர்ஸ் சோர்சஸ் டு சாட்டிஸ்ஃபை இஸ் அன்லிமிட்டட் வாண்ட்ஸ், தென் வி வில் சி தட் ஹீ பிஹேவ்ஸ் இன் எ பர்டிகுலர் மேனர். ஒரு ஹியூமன் பீயிங் ஒரு வாண்ட் இருக்கும். இப்போ எதுக்காக வேலைக்கு போகிறாரு? சம்பாதிக்கணும். எதுக்காக சம்பாதிக்கணும்? ஃபேமிலியை காப்பாற்ற வேண்டியதாக இருக்கும், இல்லை அவர் ஒரு வீடு கட்டணுன்றது இருக்கும், இல்லை அவங்க பசங்க படிப்பாங்க அதுக்கு ஃபீஸ் கட்டணுன்ற விஷயங்களாக இருக்கும். சரிங்களா? ஒரு ஹியூமன் பீயிங்க்கு நிறைய வாண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த வாண்ட்ஸ் இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாரு? அவர் ஒரு வேலைக்கு வந்து போகிறாரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? ஒரு ஹியூமன் பீயிங்க்கு ஹேஸ் அன்லிமிட்டட் வாண்ட்ஸ். ஸோ அந்த வாண்ட்ஸ் இருக்கும்போது என்ன பண்ணுறாரு? ஹி பிஹேவ்ஸ் இன் எ பர்டிகுலர் மேனர். ஸோ அந்த பர்டிகுலர் மேனர்ன்றது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது. சரிங்களா? நெக்ஸ்ட், எக்கனாமிக் லாஸ் ஆர் exact and definite than laws of physical sciences. இப்போ சயின்டிஃபிக் லாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லா ஆஃப் கிராவிட்டி என்ன சொல்லுதுன்னா, மேலேருந்து ஒரு பொருள் எர்த்துக்குள்ளே விழுதுன்னா அது கீழே விழுந்துடும். சரிங்களா? இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு ஹியூமன் பீயிங்கை கண்டிப்பாக வேலைக்கு போய் சம்பாதிப்பான், இல்லை கண்டிப்பாக உனக்கு பணம் தான் மோட்டோன்றதை நம்ம சொல்ல முடியாது. பட் மோஸ்ட் ஆஃப் த ஹியூமன் பீயிங்ஸ் அப்படி தான் இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்க போனீங்கன்னா எக்கனாமிக் லாஸ் வந்து எப்படி இருக்குது? லெஸ் எக்ஸாக்ட் தென் த ஃபிசிக்கல் சயின்சஸ் லாஸ். சரிங்களா? ஏன்னா ஹியூமன் பீயிங்கை ஒரு சில கண்டிஷன்லாம் அவங்களால நம்மளால் ப்ரிடிக்டே பண்ண முடியாது.
ஒரு ஹியூமன் பீயிங் எடுத்துட்டிங்கன்னா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சம்பாரிச்சிட்டு இருப்பார். திடீர்னு பீப்புளுக்கு நான் சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு பணம் செலவு பண்ணுவார். இல்லை வேறு என்ன ஒர்க் பண்ணுவார். எல்லா டைமும் பணம் தான் முக்கியம்னு இருக்க மாட்டாங்க. சரிங்களா? ஏன்னா ஒரு ஹியூமனோட பிஹேவியரை எக்ஸாக்டாக நம்மளால் வந்து ப்ரிடிக்ட் வந்து பண்ண முடியாது. நெக்ஸ்ட் எக்கனாமிக் லாஸ் ஆஸ் ஜென்ரலைசேஷன் ஆஃப் ஹியூமன் பிஹேவியர். எல்லா ஹியூமன்ஸும் இருக்காங்க இல்லைங்களா? அந்த எல்லா ஹியூமன்ஸோட பிஹேவியரை ஸ்டடி பண்ணி என்ன பண்ணுறாங்க, அந்த பிஹேவியரை வந்து ஜென்ரலைஸ் பண்ணுறாங்க. ஒரு ஹியூமன் பீயிங்னா எக்கனாமிக் லைஃப்பில் இப்படி தான் பிஹேவ் பண்ணுவான் அப்படின்னு தான் ஜென்ரலைஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதுதான் அந்த ஜென்ரலைஸ் பண்ணுறது தான் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் லாஸ். ஓகே, ஒரு ஹியூமன் பீயிங் எப்படி இருப்பான் ஒரு எக்கனாமிக் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீ ப்ரொடியூசஸ் வெல்த். ஒரு விவசாயி இருக்காருன்னா ஹீ ப்ரொடியூசஸ் வெல்த். சீட்ஸு ஃபெர்டிலைசர்லாம் காசு கம்மியாக கொடுத்து வாங்குறாரு. அப்புறமேட்டு அதை வச்சு ஒரு ப்ராடக்ட் ரைஸ் இல்லை வீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஸோ அப்போ என்ன ஆகுது, அவர் வாங்கின காசை விட அவர் விற்கிற காசு அதிகம். அப்படின்னா என்ன அர்த்தம், எ மணி இஸ் கிரியேட்டட். அதுதான் என்னது, ப்ரொடக்ஷன் ஆஃப் வெல்த். ஓகே, அண்ட் கன்சியூம்ஸ் வெல்த். கன்சியூம்ஸ் வெல்த்னா என்னது, இப்போ அந்த ஃபுட்டை வாங்கி ஒருத்தர் சாப்பிட்றாங்க, இல்லை ஒரு மேனுஃபேக்சரர் வந்து பைக்கை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, அந்த பைக்கை வாங்கி யூஸ் பண்ணுறோம். அதுதான் என்னது, கன்சம்ஷன் ஆஃப் வெல்த். அண்ட் ஹி எக்ஸ்சேஞ்ச் வித் அதர்ஸ். ஸோ வெல்த்தை வந்து என்ன பண்ணுறாரு, இப்போ ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களே வச்சுக்க போகிறதில்ல, இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து என்ன பண்ண போகிறாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ எக்கனாமிக் லாஸ் என்ன சொல்லலாம், எக்கனாமிக் லாஸ் ஹவ் பின் ஃப்ரேம்ட் விச் கவர்ன் ப்ரொடக்ஷன், கன்சம்ஷன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வெல்த் பை மென். ஒரு ஹியூமன் பீயிங்கு வெல்த்தை ப்ரொடக்ஷன் பண்ணுறது, கன்சம்ஷன் பண்ணுறது, எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதை பற்றின ஒரு ஸ்டடி தான் வந்து நம்ம எக்கனாமிக் லான்ட்டு வந்து சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி எக்கனாமிக் லா ட்ரைஸ் டு எஸ்டாப்ளிஷ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் cause and effect about economic behavior of man and economic phenomena. ஒரு காசு இருக்கு, அதனால என்ன எஃபெக்ட். சரிங்களா? இந்த ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லா. கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க, என்ன எஃபெக்ட், ஒரு நல்ல வேலை கிடச்சி நல்லபடி இருக்காங்க. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அந்த பிஸ்னஸ் வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, அதனால் என்ன எஃபெக்ட் கிடைக்குது, ப்ராஃபிட். ஸோ இந்த ஒரு எக்கனாமிக் லைஃப்பில் ஒரு ஹியூமன் பீயிங் கிட்ட என்ன காசு, அதனால் என்ன எஃபெக்ட் கிடைக்குது. சரிங்களா? அதை பற்றி சொல்கிறது எக்கனாமிக் லாஸ் தான். ஓகே, பை அப்சர்விங் த பிஹேவியர் ஆஃப் செவரல் பீப்புள், எக்கனாமிக்ஸ் ஹேவ் எஸ்டாப்ளிஷ்டு சர்டன் ஜெனரலைசேஷன்ஸ் ஆர் ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் விச் ஆர் கால்ட் எக்கனாமிக் லாஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹியூமனோட பிஹேவியரை ரொம்ப நாளாக எக்கனாமிஸ்ட் வந்து ஸ்டடி பண்ணிவிட்டு, செவரல் பீப்புள்ஸை ஸ்டடி பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்க, ஒரு ஹியூமன் பீயிங்னா இப்படி தான் பிஹேவ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதெல்லாம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் லாஸ். ஓகே, next, rationality assumptions, generalization of human behavior. First, rationality அப்படினா என்னன்னு பார்ப்போம். rationality என்னன்னு பார்த்தீங்கன்னா, it is where the means and ends are connected. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ என் கிளாஸ்க்கு ஒரு ஸ்டூடெண்ட் லேட்டாக வராருன்னு வைங்க, அவரை வந்து நான் வெளியில் நிற்க வைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் லேட்டாக வந்தாருன்றது மீன்ஸ். சரிங்களா? அதனால் அவர் கிடைச்ச எண்டு வந்து என்னது, அவர் வெளியில் நிற்க வச்சுருங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு லேட்டாக வந்தால் சார் வெளியில் நிற்க வைப்பார் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு டைமுக்கு கரெக்டாக வந்துட்டாருன்னா ஹி இஸ் அ ரேஷனல் இண்டிவிஜுவல். புரியுதுங்களா? இப்போது எக்கனாமிக்ஸில் ரேஷனாலிட்டின்னு என்ன வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெட்டீரியல் மீன்ஸ் அண்ட் மெட்டீரியல் எண்ட்ஸ் ஆர் கனெக்டட். இப்போ ஒருத்தர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு, இவ்வளோ செலவு பண்ணால் இவ்வளோ காசு வரும்னு பண்ணுறாரு, இவ்வளோ செலவு பண்ணுறாருன்றது மீன்ஸு, இவ்வளோ ப்ராஃபிட் வருதுன்றது எண்டு. இப்போ செலவு பண்ணுறாரு, ஆனால் அதை விட ப்ராஃபிட் வந்து கம்மியாக வருது. அதாவது மீன்ஸுக்கு ஆகிற செலவு அதிகம், எண்டு கிடைக்கிற எண்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை விட கம்மி. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறாரு, அவர் செலவு பண்ணிட்டே இருக்கார். அப்போ அந்த இடத்துல அவர் என்னன்னு சொல்லலாம், இர்ரேஷனல். புரியுதுங்களா? இப்போ இந்த ரேஷ்னாலிட்டியில் என்னென்ன அசம்ஷன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். இப்போது ஒரு கன்சியூமர் இருக்காங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தே வாண்ட் டு மேக்ஸிமைஸ் த லாங் டேர்ம் யூட்டிலிட்டி. அதாவது யூட்டிலிட்டின்றது வாண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பவர் ஆஃப் த கமாடிட்டி. அதுதான் வந்து நம்ம யூட்டிலிட்டின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ ஒரு பொருளோட விலை வந்து ஃபியூச்சரில் ஏறும்னு நினைக்கிறாருன்னா ஒரு கன்சியூமர் என்ன பண்ணுவார், இப்போவே நிறைய வாங்கி வச்சுப்பார். அந்த மாதிரி வாங்கி வைக்கிறாருன்னா இஸ் அ ரேஷனல் கன்சியூமர். அது தெரிஞ்சும் அவர் அது மாதிரி வாங்கி வைக்கலைன்னா அவர் வந்து நம்ம இர்ரேஷனல் சொல்லலாம். ஐ மீன் கையில் காசு இருந்து. சரிங்களா? அதே மாதிரி தான் ஒரு பிஸ்னஸும். ஒரு பிஸ்னஸ் வந்து என்ன பண்ணுவான்னா ஷார்ட் டேர்மில் ப்ராஃபிட் வரணும்னு எதிர்பார்க்க மாட்டான். லாங் டேர்மில் வந்து எப்படி இருக்கணும், ப்ராஃபிட் வந்து இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க. இப்போ பெரும்பாலான கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் தே வில் மேக் லாஸ். எதுக்காகனா அப்போ தான் கஸ்டமர்ஸ் நிறைய கிடைக்கும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, லூஸ் பண்ணாலும் அந்த பிஸ்னஸை பண்ணிகிட்டு இருப்பாங்க. எதுக்காக? ஏன்னா லாங் டேர்மில் ப்ராஃபிட் வரும் அப்படின்றதுக்காக. ஸோ அந்த லாங் டேர்ம் ப்ராஃபிட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எண்டு.
ஸோ அதுக்காக இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து மீன்ஸ். இந்த மீன்ஸும் எண்ட்ஸும் கனெக்டடாக இருந்தால் அதுக்கு பேர் தான் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ரேஷனாலிட்டி. இந்த ரேஷனாலிட்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் அப்ளை பண்ண முடியாது. இப்போ மெட்டீரியல் மீன்ஸ் மெட்டீரியல் எண்ட்ஸ்ன்னு சொன்னேன் இல்லைங்களா. இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு சாமியார் இல்லை வந்து எனக்கு பணம் வேணாம் அப்படின்னு உண்மையாலுமே நினைக்கிற ஒரு மனுஷனை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் இது செஞ்சீங்கன்னா இது உங்களுக்கு இந்த காசு கிடைக்கும் அப்படின்னு கிடைக்கிறீங்கன்னா அவங்க செய்ய மாட்டாங்க. சரிங்களா. ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா, ஒரு ஹியூமன் பிஹேவியரில் இந்த மாதிரிலாம் இருக்கிறது தான் ரேஷனாலிட்டின்னு ஒரு சில விஷயங்களை அஷ்யூம் பண்ணி வச்சுருக்காங்க. அது என்னென்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு, ரேஷனல் இண்டிவிஜுவல்ஸ் ப்ராசஸ் ஆல் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லி, அப்ஜெக்டிவ்லி அண்ட் காஸ்ட்லெஸ்லி. அதாவது ஒரு ரேஷனல் இண்டிவிஜுவல் என்ன பண்ணுவாங்க, கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ணுவாங்க. சரிங்களா. எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ணுவாங்க, அப்ஜெக்டிவ்லி அண்ட் காஸ்ட்லெஸ்லி. அப்ஜெக்டிவ்லி அப்படின்றது என்ன வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்களோட அப்ஜெக்ட் வந்து இப்போ ஒருத்தர் ஒரு பொருள் வாங்குறாங்கன்னா அவங்க அப்ஜெக்டிவ் என்ன, காசை குறைச்சி வாங்கணுன்றது அவங்க அப்ஜெக்டிவாக இருக்கலாம். அப்போ என்ன பண்ணுவாங்க, 4-5 பொருள் வாங்கி கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. கம்பேர் பண்ணி பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஓகே இந்த பொருள் ரேட்டு கம்மியாக இருக்குது, இதில் கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு அதிகமாக இருக்குன்ற முடிவு வந்து எடுப்பாங்க. சரிங்களா. செகண்ட், ரேஷனல் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் நாட் சப்ஜெக்ட் டு ஃப்ரேமிங் மேனிப்புலேஷன்ஸ். நம்ம நிறைய பார்த்துருப்போம், கடையில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய நம்மளை மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில். அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த வீக் நீங்கள் ஒரு துணி கடைக்கு போகிறீங்க, துணி கடையில் என்ன போட்டிருக்காங்கன்னா 30% ஆஃபர் அப்படின்னு கொடுத்துருக்கான். சரிங்களா. நீங்கள் உடனே நினைக்கிறீங்க 30% ஆஃபரில் இருக்குது, சரி வாங்கி போடுன்னு வாங்குறீங்க. நெக்ஸ்ட் வீக் போகிறீங்க, நெக்ஸ்ட் வீக் வந்து நீங்கள் 30% ஆஃபர் கம்மின்னு நினைக்கிறீங்க, ஏன்னா லாஸ்ட் வீக்கே வாங்கிட்டீங்க இல்லையா. நெக்ஸ்ட் வீக் போகிறீங்க, அப்போ அவன் ஒரு ஆஃபர்னு போட்டிருக்கான், பே ஒன்லி 70% ஆஃப் த ஒரிஜினல் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருக்கான். அப்போது அது நீங்கள் புரிஞ்சுக்காமல் வாங்கிட்டீங்கன்னா யூ ஆர் இர்ரேஷனல். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 30% ஆஃபர்னால என்ன ஆகிடுது, 100ல் 30 போனால் 70 தான். பே ஒன்லி 70% ஆஃப் த ஒரிஜினல் ப்ரைஸ் அப்படின்னால என்ன ஆகுது, அதுவும் 70% தான். ஸோ ரேஷனல் இண்டிவிஜுவல்ஸ் என்ன ஆக மாட்டாங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்டோர்ஸில் மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா தே வில் நாட் கெட் மேனிப்புலேட்டட். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, ரேஷனல் இண்டிவிஜுவல்ஸ் ஹேவ் வெல் பிஹேவ்டு ப்ரிஃபரன்சஸ். ஒரு ரேஷனல் இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து கரெக்டாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ 2 பொருள் கொடுக்குறாங்கன்னு வைங்க, ஒரு ஆப்பிள் ஒரு ஆரஞ்சு கொடுக்குறான், இது ரெண்டுத்தில் எது பிடிக்குதுன்னு கேட்டால் எனக்கு இதுதான் பிடிக்குதுன்னு சொல்ல தெரியணும். அது ஆப்பிளாக இருக்கலாம், ஆரஞ்சாக இருக்கலாம், இதுதான் பிடிக்குன்னு சொல்ல தெரியலாம். சரி ஆப்பிள் பிடிக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்க, இந்த ஆப்பிளை கொண்டு போயிட்டு போமோகிரானேட்டோட கம்பேர் பண்ணி கேட்குறேன், ஆப்பிள் பிடிக்குமா போமோகிரானேட் பிடிக்குமா அப்படின்னு கேட்குறேன்னா, ஆப்பிளை கம்பேர் பண்ணும்போது போமோகிரானேட் தான் பிடிக்குன்னு சொல்ல தெரியணும். ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும், வெல் பிஹேவ்டு ப்ரிஃபரன்சஸ், எனக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்ற விஷயங்களில் அவங்க கரெக்டாக வந்திருப்பாங்க. அதே மாதிரி ரேஷனல் இண்டிவிஜுவல்ஸ் ஹேவ் டைம் கன்சிஸ்டன்ட் ப்ரிஃபரன்சஸ். எந்த டைமில் அவங்களுக்கு என்ன வேணுன்றது கிளியராக தெரியும். இப்போது அவங்க வந்து இப்போ ஒரு போயிட்டு ஒரு பீட்சா சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு வைங்கன்னா, முதல்ல வந்து சொல்லுவாங்க, இந்த டியூஸ்டே வந்து எனக்கு வந்து பீட்சா சாப்பிட நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, முதல்ல பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது டியூஸ்டேல எனக்கு பீட்சா வேண்டும், மற்ற டைமில் வந்து எனக்கு வேண்டாம், ஏன்னா எனக்கு அந்த டைமில் வேறு கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. புரியுதுங்களா. ஸோ இந்த டைமில் தான் எனக்கு இது வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ எப்படி சண்டேஸ் ஆனால் நான்வெஜ் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் என்ன சொல்லலாம், டைம் கன்சிஸ்டன்ட் ப்ரிஃபரன்சஸ். ஏன்னா சண்டே லீவு, அப்போ தான் சமைக்க முடியும். ஸோ தட் இஸ் டைம் கன்சிஸ்டன்ட் ப்ரிஃபரன்சஸ். இந்த சண்டே இருக்குன்னா திரும்ப அடுத்த சண்டேவும் வாங்குவாங்க அவங்க. அதனால தான் என்னென்னு சொல்லுவோம், டைம் கன்சிஸ்டன்ட் ப்ரிஃபரன்ஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி ரேஷனல் இண்டிவிஜுவல்ஸ் யூஸ் அ லாங் டேர்ம் பிளானிங் ஹொரைசான். இது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி, இப்போ ஜஸ்ட் இந்த மந்த்துக்கு மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க, 1 இயருக்கு பிளான் பண்ணுவாங்க. இப்போ ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி மூட்டை வந்து ஒரு 1 இயருக்கு சேர்த்து முதலே வாங்கி வச்சுருவாங்க. ஏன்னா எப்போவுமே டியூரிங் ஹார்வெஸ்டிங் சீசனில் ப்ரைஸ் வந்து எப்படி இருக்கும், அறுவடை பண்ணுற டைமில் ப்ரைஸ் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே அறுவடை பண்ணுறாங்க, ப்ராடக்ட் நிறைய இருக்குது. ப்ராடக்ட் நிறைய இருக்கும்போது எப்படி இருக்கும், சப்ளை அதிகமாக இருக்கும்போது அதோட விலை கம்மியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வாங்கி வச்சுட்டிங்கன்னா ஆஃப் சீசனில் ப்ரைஸ் ரைஸ் ஆனாலும் உங்களுக்கு எந்த இம்பேக்டும் இருக்காது. ஸோ இந்த 1 இயருக்கு இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வாங்கி வைக்கிறாங்க இல்லையா. ஸோ அது அந்த குணம் இருக்கவங்களும் யார், ரேஷனல் இண்டிவிஜுவல்ஸ். இப்போ ரிலவன்ஸ் ஆஃப் ரேஷனாலிட்டி அசம்ஷன்ஸ், இதெல்லாம் ரேஷனாலிட்டி நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா. பட் இது எல்லா டைம்லையும் எல்லாருக்கும் அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இது இருந்தால் தான் ஒருத்தர் ரேஷனலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியும் கிடையாது. ஏன்னா எக்கனாமிக்ஸ் சொன்ன மாதிரி இது அப்ஜெக்டிஃபை பண்ண ட்ரை பண்ணும், பட் இதுதான் அப்படின்றது கிடையாது. இப்போ ஒருத்தர் சொல்லுவாங்க எல்லா நேரத்துலையும் ரொம்ப தெளிவான முடிவுகள் எடுப்பாங்க, பட் அவங்க ஹீஸ் அண்டர் சம் ஸ்ட்ரெஸ், இல்லை ஏதாவது ஒரு ஃபேமிலியில் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்களால கரெக்டான முடிவு எடுக்க முடியாது. ஸோ ஒரு ரேஷனல் இண்டிவிஜுவல்ன்றது ஒரு ஃபிக்ஸட் பர்சன், இவங்க ரேஷனல் இவங்க இர்ரேஷனல் நம்மளால் கம்ப்ளீட்டாக சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்ஸை சுச்சுவேஷனை பொறுத்து மாறுவாங்க. ஸோ சில டைம் அவங்க ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும் போது இர்ரேஷனலாக பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம கணக்கில் வைக்க முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூக்லிபிரியம். யூக்லிபிரியம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா,
இட் மீன்ஸ் அ ஸ்டேட் ஆஃப் பேலன்ஸ். ஒரு பேலன்ஸ்டு ஸ்டேட்டை தான் வந்து நம்ம ஈக்குலிபிரியம்னு சொல்லுவோம். இப்போ ஒரு எக்கனாமிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்துட்டிங்கன்னா, எஸ்பெஷலி தக்காளிக்கு நம்ம டொமேட்டோவுக்கு ஈக்குலிபிரியம் வந்து நல்லதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ டொமேட்டோ இருக்குன்னு வச்சுங்களேன், அதோட ப்ரைஸ் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகும், அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறையும். பட் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 ருபீஸ்ன்ற ப்ரைஸில் வந்து அது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த 20 ருபீஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்டேட் ஆஃப் பேலன்ஸ். அதுக்கு மேலேயும் போகலாம், கீழேயும் வரலாம். சரிங்களா? இப்போ ஈக்குலிபிரியமோட டைப்ஸ் வந்து பார்க்கலாம். தேர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் ஈக்குலிபிரியம். ஃபர்ஸ்ட் ஒன் நியூட்ரல் ஈக்குலிபிரியம், செகண்ட் ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், தேர்ட் வந்து அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். நியூட்ரல் ஈக்குலிபிரியம் அப்படின்னா என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த இமேஜை பாருங்கள். ஒரு ஸ்டோன் வந்து இருக்குது. அந்த ஸ்டோனை தரையில் இருக்குது, அதை நீங்கள் இன்னொரு இடத்துல நகர்த்தி வைக்கிறீங்க. அப்போ என்ன ஆகும்? இட் வில் ரெஸ்யூம் இட்ஸ் நியூ பொசிஷன். இட் வில் நாட் கம் பேக் டு இட்ஸ் ஓல்டர் பொசிஷன். அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நியூட்ரல் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ கோல்டோட ப்ரைஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கோல்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர் கிராம் வந்து 420 ருபீஸ் இருந்துச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் 3000 தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ கோல்டை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா when it attains the new stage or நியூ ப்ரைஸ் அட்டைன் ஆச்சுன்னா அது அங்கேயே தான் இருக்கும், திரும்ப பழைய பொசிஷனுக்கு வராது. இப்போ டொமேட்டோ சொன்ன மாதிரி 50 ருபீஸ் கூட போகும், ஆனால் இட் வில் கம் பேக் டு 20. பட் கோல்டை பொறுத்த மட்டும் இன்றைக்கி ஒரு கிராம் கோல்டு 420 கிடைக்கணும் உங்களால் சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? ஸோ கோல்டை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ நியூட்ரல் ஈக்குலிபிரியம். நெக்ஸ்ட் ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். ஸோ இப்போ இந்த ஈக்குலிபிரியம் எப்படி சொல்லலாம்னா, இந்த பவுலில் ஒரு கல் இருக்க மாதிரி நினச்சிங்க. இந்த கல்லை நீங்கள் எங்கே வேணாலும் நகர்த்துங்க, அந்த பவுலோட கார்னர் எங்கே நகர்த்தினாலும் என்ன ஆகிடும்? அகைன் இட் வில் கம் பேக் டு சென்டர் பார்ட் ஆஃப் திஸ் பவுல். ஸோ இதுக்கு பேர் தான் என்னது? ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். இப்போ டொமேட்டோ ப்ரைஸ் சொன்ன மாதிரி என்ன தான் ப்ரைஸ் ஏறினாலும் இறங்கினாலும் திரும்ப என்ன ஆகிடும்? இட் வில் கம் டு இட்ஸ் ஈக்குலிபிரியம் பொசிஷன். ஸோ ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் என்ன சொல்லலாம்? when the object is being disturbed, it will resume back to its original position. That is called stable equilibrium. Next வந்து unstable equilibrium. இப்போ unstable equilibrium வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பவுலுக்கு மேலே கல் வச்சிருக்கு பார்த்தீங்களா? இப்போ அந்த கல் டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா இப்போ கொஞ்சம் தூரம் தான் நீங்கள் தள்ளுவீங்க, பட் என்ன ஆகும்? அது கீழே இறங்கி உருண்டு ஓடிடும். ஸோ சின்னதாக ப்ரைஸில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் இட் எவோக்ஸ் என்ன ஆகும்? ஃபர்தர் டிஸ்டர்பன்ஸ். ஆக்சுவலான ப்ரைஸ் சேஞ்ச் ஒரு ரூபா இருக்கும், பட் அங்கே இருக்கிற கன்சியூமரோட பிஹேவியர்னால என்ன ஆகிடும்? அதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடலாம். பேனிக் பையிங் சொல்லுவாங்க இல்லையா? விலை வந்து கொஞ்சம் ஏறுது, ஐயோ இன்னும் நிறைய ஏறிடுமோட்டு என்ன பண்ணுவாங்க? நிறைய வாங்குவாங்க. ஸோ அப்போ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்? அதோட ப்ரைஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். ஓகே, தேங்க்யூ எவ்ரிவன். எக்கனாமிக்ஸ் தியரி அண்ட் லாஸை பற்றியும் ஈக்குலிபிரியம் பற்றியும் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் மை சேனல். ப்ரெஸ் பெல் பட்டன் ஃபார் கெட்டிங் நோட்டிஃபிகேஷன்ஸ். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் கிடைக்க பெல் பட்டன்ஸை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.